இந்துஜா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம்ல பிரைமரி ஸ்கூல் இருக்கு, படித்ததும் பிரைமரி ஸ்கூல் தான். ஆனால் அப்ளை பண்ணும்போது தவறுதலாக மிடில் ஸ்கூல்னு அப்ளை பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை மாற்ற முடியாது, பிஎஸ்டிஎம்மும் மாற்ற முடியாது, அதனால் வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்பாலஜி லெட்டர் வச்சு கிளியராக அந்த ரீசனை எழுதிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பிரபு, இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இப்போ நியூ எடுத்து நியூ அப்ளை பண்ணலாமா இல்லை ஓல்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நியூ அப்ளை பண்ணிவிடுங்க, கூட அப்பாலஜி லெட்டர் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஜெயசூர்யா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூடி இதுக்கு பாஸ்புக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாஸ்புக்கில் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் டிஎன்பிசி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசி அவங்க அனெக்சர் 2ல் ஃபார்ம் 5, 6, 7 இந்த 3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபார்மில் உங்களுக்கு எந்த ஃபார்ம் சூட்டபுளோ அதை டாக்டர் செக் பண்ணி அவங்க சைன் போட்டு கொடுப்பாங்க, அதுதான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். காலையில் தவறுதலாக உங்களை கமெண்டில் ஃபார்ம் 5னு போட்டேன், ஆக்சுவலாக ஃபார்ம் 4 தான் ஓல்டு, அதை அப்லோட் பண்ணக்கூடாது. நியூ ஃபார்ம்ங்கிறது ஃபார்ம் 5, 6, 7 டிஎன்பிசி ஃபார்மேட் எது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். அதுக்கான வீடியோ லிங்கை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அது டைப் இருக்கணும், அதோடைய சதவீதம் எவ்வளோன்னு கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாருன்னு பாருங்கள், அவங்க தான் அதை இஷ்யூ பண்ணியிருக்கணும், அது மாறக்கூடாது. அவங்க சைனு, சீல், டேட்டு இது கம்பல்சரியாக இருக்கணும். உங்கள் பாஸ்புக்கு, உங்கள் ஐடி கார்டு இதை அப்லோட் பண்ணக்கூடாது. அடுத்தது சுந்தர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவங்க செக் பண்ணும்போது, அதாவது அவங்க ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு செக் பண்ணும்போது நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்படின்னா உங்களுக்கு சிவி ஓகேன்னு அர்த்தம். அடுத்தது இளவரசி, அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டு அதில் கேண்டிடேட்ஸ் நேம் ஸ்பெல்டு வித் மிஸ்டேக், அப்லோடு அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் தி நேம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்டர்டேக்கிங் அப்படின்னா உறுதிமொழி கடிதம் தான் அண்டர்டேக்கிங், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு உறுதிமொழி கடிதத்தை அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க, அது போதும். அடுத்தது அப்துல்லா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் தமிழ் நாட் அப்லோடுன்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை ரீ அப்லோட் பண்ணுங்க. சில டைம் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு தடவை உங்கள் சர்டிஃபிகேட்டை நல்லா தரவாக செக் பண்ணிக்கங்க, ஏதாவது சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமேல நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது மகேஷ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்கீங்க, சிஓஏக்கு அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் நாட் அப்லோடுன்னு வருது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா அது சிஓஏக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சர்டிஃபிகேட்டை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஒரு தடவை சர்டிஃபிகேட்டை நல்லா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது எழிலரசி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் நாட் அப்லோடுன்னு வருது, ரீ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ரீ அப்லோட் பண்ணலாம், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்த்துங்க, திரும்ப மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணலாம். சில டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்காக உங்களுக்கு ரீ அப்லோட் சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கமெண்டில் நீங்கள் போட்ட மெசேஜ் எனக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அடுத்தது டூ ஆர் டை, இந்த ஐடியிலேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அண்ணாமலை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம்மில் காம்படென்ட் அத்தாரிட்டி தப்புன்னு சொல்லி வந்திருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவங்க தான் சைன் பண்ணணும், ஆனால் ஏன் தப்புன்னு சொல்லி வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. அடுத்தது ஜானகி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஜி சர்டிஃபிகேட் ரீ அப்லோட்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரீ அப்லோட் பண்ணிவிடுங்க. சில டைம் மிஸ்டேக்காக அந்த மாதிரி வரும், ஆனால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா பார்த்துங்க. அடுத்தது ஷர்மிளா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா,
சிஓஏக்கு பதிலாக டிப்ளமா இன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க சிஓஏ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிஎன்பிசி சொன்ன சிஓஏ வந்து தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுற கோர்ஸு. இப்போ நீங்கள் சொல்கிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண கோர்ஸு. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சிஓஏ உள்ள ஜேஏ போஸ்ட்டு அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க. மற்ற அது இல்லாத ஜேஏ போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் வருவீங்க. என்ன ஒன்று உங்களுக்கு சாய்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஜாஸ்மின் பாபு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காலேஜுக்குள்ள பிஎஸ்எம் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதில் எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. அது பிஎஸ்எம் காலேஜுக்குள்ள ஃபார்மேட்டும் இருக்குது. அதில் அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த மாதிரி உங்கள் காலேஜில் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதில் யார் சைன் பண்ணணுமோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும், சீல் இருக்கணும், டேட் இருக்கணும். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஞான ஜோதி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th +2 டைரெக்டாக ப்ரைவேட்டாக எழுதியிருக்கேன். இப்போ +1க்கு எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டிஓ ஆஃபீஸில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அவங்க அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மன்னிப்பு கடிதம் கரெக்டாக என்கிட்ட எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி அதை அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்தது சதீஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. நியூ வாங்கி அப்ளை பண்ணலாமா? நியூ சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். அப்படி தான் பண்ணணும். அடுத்தது அப்துல் அஜீஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம் இன்டர்நெட் லிட்ரேசி ப்ரோக்ராம் அது அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கோர்ஸ் வந்து சிஓஏக்கு வந்து ஈக்குவலண்ட் கோர்ஸ் இல்லை. ஜேஏ போஸ்ட்டுக்கு சிஓஏ இல்லாத ஒரு போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முத்துக்குமார் அப்புறம் பாக்கியா பாலன் இவங்க 2 பேருமே ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனால் அந்த கேள்வி எனக்கு வந்து கிளியராக புரியவே இல்லை. நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இல்லை யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் டேட்டு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தான் இருக்கணும். உங்களுக்கு இஷ்யூ பண்ண டேட்டு அது வந்து நோட்டிஃபிகேஷன் பிறகு இருந்தால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ரிசல்ட் டேட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி தான் இருக்கணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு சில பாயிண்ட் சொல்கிறேன். இந்த அப்லோட் வந்தது உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் தான். சப்போஸ் இது வராமல் நீங்கள் டைரெக்டாக கவுன்சிலிங் போயிருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்லோட் வந்தது நல்லது. அதனால் என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் ஜேஏ போஸ்ட்டுக்கு சிஓஏ வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது வேறு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதனால் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவுன்சிலிங் கண்டிப்பாக உங்களை கூப்பிட வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா சிஓஏ இல்லாத ஒரு போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காவது ஃபார்மேட் தப்பாக இருக்குது அப்லோட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க.